நான் பெரியாரை பற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கின்றேன். இந்த 3-4-5 வருடங்களில் ஆடம்புத்தியில இருந்து, சாமி சிதம்பரனாரில் இருந்து, குத்தூசியில இருந்து, திருவாரூர் தங்கராஜில இருந்து, சுந்தரவடிவேலில இருந்து அத்தனையும் நான் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனம் கவர்ந்த நூல்கள் 2 என்று சொன்னால் அதில் 1 என்றும் தமிழர் தலைவர் என்ற இந்த புத்தகம். உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன் என்று சொல்வதை விட சுபவீர பாண்டியன் அவர்களையும் மதிவதனி அவர்கள் பேசுவதையும் கேட்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏனென்றால் சுபவீர பாண்டியன் அவர்கள் அவர் மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து தந்தை பெரியார் அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள். இன்று வரை அந்த தொடர்பு நீடிக்கிறது என்று சொன்னால் அது நட்பு என்பதை விட கொள்கை அடிப்படையில் தான் இந்த 3 தலைமுறைகளும் இன்று ஒன்றாக இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த என்றும் தமிழர் தலைவர் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்ட இந்து தமிழிசை நிர்வாகத்தை சார்ந்தவர்களை நான் பாராட்டுகின்றேன் என்று சொல்வதை விட அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் தந்தை பெரியாரை பற்றி ஓரளவுக்கு படித்திருக்கின்றேன். சுபவீர பாண்டியனோ சண்முகமோ பேரரசோ அவர்கள் படித்த அளவிற்கெல்லாம் நான் பெரியாரை பற்றி படித்ததில்லை. அதை சொல்வதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். இருந்தாலும் அந்த காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக இப்போது கொரோனா வந்ததே, அந்த நேரத்தில் தான், அந்த 2 ஆண்டுகளில் தான் பல புத்தகங்களை வாங்கி நான் படித்தேன் என்பதை விட தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு புத்தகங்களை கொடுப்பார். நான் ஒரு மாதம் கழித்து அவரை சென்று சந்திக்கும் போது அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லுவேன், அவரும் அதை பற்றி பேசுவார். ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்வது, பழைய சங்கதிகளை மறக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம். அந்த அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் எனக்கு தெரிந்த ஒரே மனிதன் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர். 1959 பெரியார் அவர்களும் மணியம்மை அவர்களும் வீரமணி அவர்களும் அதேபோல் ஆனம்பிளையை சார்ந்த நரசிம்மன் என்பவரும் காரிலே டெல்லிக்கு சென்றார்கள். அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்களது வீட்டிலே தங்கினார்கள். அந்த 2-3 நாட்கள் நடந்த சம்பவங்களை அப்படியே வரிசையாக சொல்லும் போது, வீரமணி அவர்கள் சொல்லும் போது நான் அசந்து விட்டேன். அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு. அன்றைக்கு கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நீலன் என்று ஒரு நபர், அவர் சுயமரியாதைக்கும் பகுத்தறிவாதத்திற்கும் அதிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், தேசியத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவருடைய இல்ல நிகழ்ச்சிக்கு நான் சென்ற போது, காரிலே ஏறும்போது தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் காரிலே ஏறினார்கள். அப்போது ஏறும்போது நான் சொன்னேன், ஹிந்து பத்திரிகையிலிருந்து தாத்தாவை பெரியாரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது, மிகவும் நன்றாக இருக்கின்றது, படித்தீர்களா என்று கேட்டால் மடம் என்று அதை பற்றி ஒரு 2-3 நிமிடங்கள் பேச ஆரம்பித்து விட்டார். உங்களுடைய கட்டுரையை அதில் படித்தேன், என்னென்ன வேண்டுமோ இந்து நிறுவனத்திற்கு நான் இங்கே மன்றத்திலிருந்து கொடுத்தேன், மிகச்சரியாக போட்டிருக்கின்றார்கள், முதல் பதிவு விட்டு தீர்ந்து விட்டது, இத்தனையும் ஒரு 2 நிமிடத்திற்குள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய மூளை என்பது 24 மணி நேரமும் விரைந்து நினைத்துக் கொண்டிருக்கின்றது, அசைவோடு இருக்கின்றது என்பதை விட
உயிரோடு இருக்கின்றது. எதை கேட்டாலும் தப்பென்று பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை என்பது மிகப்பெரிய சிந்தனையாளனுக்குத்தான் இருக்க முடியும். அது நம்முடைய ஆசிரியருக்கு இருக்கின்றது. நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றொன்று, என்றும் தமிழர் தலைவர் என்ற புத்தகத்தை இன்று நிறுவனம் கொண்டு வந்திருக்கின்றது. நான் பெரியாரை பற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கின்றேன். இந்த 3-4-5 வருடங்களில் ஆடம்புத்தியில இருந்து, சாமி சிதம்பரனாரில இருந்து, குத்தூசியில இருந்து, திருவாரூர் தங்கராஜில இருந்து, சுந்தரவடிவேலில இருந்து அத்தனையும் நான் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனம் கவர்ந்த நூல்கள் 2 என்று சொன்னால் அதில் 1 என்றும் தமிழர் தலைவர் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி என்னவென்று சொன்னால், முழுவதும் படித்தீர்கள் என்றால் பெரியார் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம், பெரியாரையும் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் அபாரமான செய்திகள், அதுவும் நாகரீகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரியாரை கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக எதை சொல்லி அவருடைய எதிரிகள் எதிர்த்தார்களோ, விமர்சித்தார்களோ, அத்தனை விமர்சனங்களுக்கும் அத்தனை எதிர்கலைகளுக்கும் பதில் தருகின்ற வகையில் இந்த புத்தகத்திலே விஷயங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே சொல்லி, ஆகவே நான் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்வது, முடிந்த வரையில் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அது மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்களுடைய வீட்டிலே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.